அனைவருக்கும் வணக்கம். காலம் மாறுமென கற்பனையில் காத்திருக்காது. நீ இங்கு முயற்சி செய்யாமல் எதுவும் மாறப்போவதில்லை என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பு நிலையம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தாக்க பாமினி பேரரசு. அதாவது இந்தியாவில் நம்ம இதுக்கு முன்னாடி சேரடி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியெல்லாம் பார்த்தோம். ஸோ குறிப்பாக தென்னிந்தியா நோக்கி வந்துட்டு இருக்கோம். இந்த பாடப்பகுதியில் விஜயநகர பாமினி பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைந்த அரசரை பார்ப்போம். விஜயநகர அரசர்கள் நமது இந்திய அரசர்கள், குறிப்பாக இந்து அரசர்கள், சரிங்களா? அதே பாமினி அரசர்கள் பார்த்தோம்னாக்க தக்கான சுல்தான்கள், சரியா? இவங்களும் ஒரு முஸ்லீம் பிரிவை சார்ந்தவங்க தான், ஓகேங்களா? இப்போ விஜயநகர அரசர்களுக்கும் பாமினி அரசர்களுடைய இரண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னாக்கா துங்கபத்ரா நதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையே இருந்த ரெய்ச்சூர் தோஆப் அப்படிங்கிற ஒரு வளமான விவசாய பகுதியை கைப்பற்றுதல் தான் இவங்களுக்கும் பாமினி அரசர்களுக்கும் விஜயநகர அரசுடைய போட்டி நிலவிட்டு இருக்கும். சரிங்களா? அவங்களோட காலம் முழுக்க கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டையே போயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் இன்னைக்கு நான் பார்க்குற டாபிக் என்னன்னாக்க பாமினி பேரரசு. சரிங்களா? விஜயநகர ஆட்சி தோன்றிய 10 ஆண்டுகள் கழித்து தோன்றியதான் பாமினி பேரரசு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு எந்த வருடம் பார்த்தா 1347ஆம் ஆண்டு முதல் தலைக்கோட்டை போர், ராட்சச தாங்கடி போர் என்று அழைக்கப்பட்ட தலைக்கோட்டை போர் நடைபெறும் வரைக்கும் 1565 வரைக்கும் பாமினி பேரரசு உச்சத்தில் இருந்தது. சரிங்களா? இப்ப இந்த பாமினி பேரரசை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஹசன் கங்கு பாமினி அல்லது அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அப்படிம்பாங்க. சரிங்களா? அலாவுதீன் ஹசன் அப்படிங்கிற நபர் தான் என்ன பண்ணார்னா தனக்குத்தானே ஒரு பட்டம் சூட்டிக் கொள்கிறார். பாமன் ஷா அப்படி பட்டம் சூட்டிக்கொண்டு பாமினி பேரரசு அப்படின்னு ஒரு பேரரசு உருவாக்குவாரு. இவர் என்ன பண்றாருனாக்க நாட்டை 4 மாகாணங்களா பிரிச்சிருப்பாரு. தராப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாருக்கு. 4 மாகாணங்களா பிரிச்சு அந்த 4 மாகாணங்கள் தராப் என்ற ஆளுநரையும் நியமிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதே போல தான் போரில் பெற்ற வெற்றியின் காரணமாக தன்னை கல்வெட்டுகளிலும் நினைவு சின்னங்களிலும் 2ஆம் அலெக்சாண்டர் என்று குறிப்பிட்டுக் கொண்டவர் தான் இந்த ஹசன் கங்கு பாமினி. சரிங்களா? அதே போல ஆந்திரா, கர்நாடக பகுதியை சேர்ந்த ரெட்டி அரசர்களான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகிய பகுதிகளில் கப்பம் வசூலிக்க மிகப்பெரிய முயற்சி எடுத்திருப்பாரு. ஆனால் இதில் தோல்வி தண்டிருப்பாரு. சில இடங்களில் கப்பம் வசூலித்திருப்பாரு. அதே போல் 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாரு. நம்ம ஹசன் கங்கு பாமினி பேரரசை தோற்றுவித்த ஹசன் கங்கு பாமினி 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாரு. 1347 அவரது ஆட்சியை தொடர்ந்து 1358 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது இந்த பாமினி பேரரசு மொத்தம் 18 பேர் இருப்பாங்க. சரிங்களா? விஜயநகர பேரரசு 4 வம்சங்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க பார்த்துருப்போம். ஆனால் பாமினி பேரரசுகள் 18 அரசர்களாக இருந்திருப்பாங்க. இந்த 18 அரசர்கள் முக்கியமான சில அரசர்கள் தான் நம்ம பார்க்க போறோம். இது அடுத்த இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்க முதலாம் முகமது ஷா 1358ஆம் ஆண்டு முதல் 1375ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தின் போது விஜயநகர அரசரான விஜயநகர பேரரசை தோற்றுவித்த சங்கமரின் புதல்வரான ஹரிஹரன் புக்கர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த முதலாம் புக்கரை தோற்கடிச்சிருப்பாரு. யாரு? இந்த முதலாம் முகமது ஷா. அதே போல 1363ஆம் ஆண்டு வாரங்கல் பகுதியும் காகத்திய அரசிலிருந்து கைப்பற்றிருப்பாரு. சரிங்களா? அதே போல வாரங்கல் பகுதியை கைப்பற்றி அங்கிருந்த ரத்தின சிம்மாசனத்தையும் எடுத்து வந்திருப்பாரு. பாரசீக அரசரின் சிம்மாசனமான ரத்தின சிம்மாசனத்தையும் கைப்பற்றிப்பார்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது பாரசீக அரசர்கள் தங்களுடைய ஆட்சியின் போது இந்த ரத்தின சிம்மாசனத்தை பயன்படுத்தினாங்க. இந்த ரத்தின சிம்மாசனம் பார்த்தனாங்க ஆகாய நீல நிற ரத்தின கற்களை குறிக்கப்பட்ட ஒரு ரத்தின சிம்மாசனம். இந்த ரத்தின சிம்மாசனத்தை பார்த்தீங்கன்னாக்க பாரசீக அரசர்கள் தன்னுடைய நினைவு சின்னமாக வைத்துக் கொண்டு அதில் அமர்ந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பிரிதௌசி அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய நூலான ஷா நாமா அப்படின்னு நூலை குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது முதலாம் முகமது ஷா குல்பர்காவில் 1367ஆம் ஆண்டு ஜும்மா மசூதி உட்பட 2 பெரிய மசூதிகளை கட்டியிருப்பாரு. எப்ப? 1367. எங்க? குல்பர்கா. ஓகேவா? அடுத்து பாருங்க, மராத்திய காலத்தை நான் பார்ப்போம். இதுக்கு பிறகு வந்து மராத்திய காலத்துல அஷ்டபிரதான் என்று அழைக்கப்பட்ட 8 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை குழுவை சிவாஜி வந்து வழிநடத்திருப்பாரு. இதை நான் பார்ப்போம். அப்ப மராத்தியர்கள் 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவையை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முன்னோட்டமா யார் தான் இருப்பாங்க? இந்த முதலாம் முகமது ஷா தான் இருப்பாரு. ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்திலே 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அந்த 8 அமைச்சர்கள் பாருங்க, பகிலுர் சுல்தானா அதனை யார்? ஒரு படை தளபதி. வசீர் இ குல் அமைச்சர்களை மேற்பார்வையிடுபவர். அமீர் இ ஜும்லா அப்படின்னா நிதி அமைச்சர். நசீர் அப்படின்னா நிதித்துறை இணை அமைச்சர். வசீர் இ அஸ்ரப் வெளியுறவுத்துறை அமைச்சர். பேஷு அப்படின்னா அரசு படைகளின் பொறுப்பாளர். கொத்வால் காவல்துறை தலைவர். சதரி ஜஹான் தலைமை நீதிபதி. ஸோ இப்படி 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவை குழுவை இவர் ஃபார்ம் பண்ணி வழிநடத்திருப்பாரு. யாராவது முதலாம் முகமது ஷா. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பாமினி அரசர் ஃபெரோஷா பாமினி. இந்த ஃபெரோஷா பாமினுடைய காலம் 1397 to 1422. இவர் என்ன பண்ணிருப்பாரு? இப்ப முதலாம் முகமது என்ன பண்ணார்? முதலாம் புக்கரை தோற்கடிச்சிருப்பார். அதே போல இவர் முதலாம் தேவராயரை தோற்கடிச்சார்.
சரிங்களா? சங்கம் வம்சத்தின் அரசரான முதலாம் தேவராயரை தோற்கடிச்சிருப்பாரு. அதே போல இவருடைய ஆட்சி காலத்தின் போது 5 உண்டு உறைவிட பள்ளியில உருவாக்கியிருப்பாரு. சரி, நம்ம இப்ப சொல்ற உண்டு உருடை பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த காலத்திலேயே உண்டு உருடை பள்ளி அவங்க மதராசான்னு சொல்லுவாங்க, மதராசாக உருவாக்கியிருப்பாரு. அதே போல இவருடைய ஆட்சி நிர்வாகத்துல இந்துக்களுக்கும் இடம் அளித்திருப்பாரு. சரி, இந்து மன்னர்களுக்கும் இந்து ஆட்சியாளர்களுக்கும் அவருடைய ஆட்சி நிர்வாகத்துல பொறுப்பு கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அதே போல தௌலதாபாத்ல வானவியற் கூடத்தையும் நிறுவி அதை வழிநடத்திருப்பாரு, ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் அகமது ஷா 1422 ஆண்டு முதல் 1435 ஆண்டு வரை அகமது ஷா என்ற ஆட்சியாளர் பாமனியாசை ஆட்சி செஞ்சிருப்பாரு. இப்ப இந்த அகமது ஷா ரொம்ப முக்கியமானவர். என்னன்னாக்க 1429 தலைநகர குல்பர்கா அப்படிங்கிறது வந்து பீடாருக்கு மாத்திருப்பாரு. பீடார் அப்படிங்கிறதுக்கு மாத்திருப்பாரு. சரிங்களா? இப்ப அகமது ஷாவுடைய ஆட்சியின் போது மிக சிறப்பான விஷயங்கள் நடந்திருக்கும். இதற்கு காரணம் அகமது ஷாவா அப்படின்னு பார்த்தா, அகமது ஷாவை காட்டிலும் அவருடைய அமைச்சரான முகமது கவான் அப்படிங்கிறத ரொம்ப மிக முக்கிய காரணமா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? இந்த முகமது கவானுடைய பேரு சரி அடுத்து மூன்றாம் முகமது காலம் 1463 to 1482. இந்த மூன்றாம் முகமது 9 வயது ஆட்சி பொறுப்பேற்றிருப்பாரு. ஓகேங்களா? 9 ஆட்சி பொறுப்பேற்றப்ப ஒரு சின்ன பையன் ஆட்சி செய்யறாரு. அப்ப என்ன பண்றாங்க, இவருக்கு பகல் ஆளுநராக முகமது கவானை நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? முகமது கவான், இந்த முகமது கவான் யார் அப்படின்னாக்க மூன்றாம் முகமது ஷாவுடைய ஒரு பகல் ஆளுநர், தளபதி, முதலமைச்சர், ஒரு பிசினஸ்மேன். சரிங்களா? அதே போல சூப்பரைசர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபராக தான் முகமது கவான் இருந்திருப்பாரு. அப்ப முகமது கவானுடைய தலைமையில போற எந்த ஒரு விஷயமும் வெற்றி பெறுது. இதனால் மூன்றாம் முகமது ஆட்சியும் மிக சிறப்பாக நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த முகமது கவானுடைய வேறு பெயர், இயற்பெயர் என்ன பாருங்க, மாலிக் உல் டிஜார். அப்படி மாலிக் உல் டிஜார் யாருடைய பேர்? இது முகமது கவானுடைய பெயர். அதே போல பெல்ஹாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடந்திருக்கும். அந்த போர்ல வெடிமருந்தை பயன்படுத்தும் மூலமா மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பாரு. அப்ப வெடிமருந்தை பயன்படுத்துறது யாருனாக்க இந்த மூன்றாம் முகமதுடைய அமைச்சரான முகமது கவான் தான் பயன்படுத்தியிருப்பாரு. இதெல்லாம் வச்சுக்கணும். அதே போல இந்த பீடார் அப்படிங்கிற இடத்துல ஒரு மதரசா ஃபார்ம் பண்ணுவோம். மதரசா பள்ளி அல்லது கல்லூரி, கல்வி நிறுவனம். ஓகே, ஒரு மதரசா ஃபார்ம் பண்ணி அந்த மதரசாவில் 3000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளை அங்க வச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ இப்படி இவ்வளவு சிறப்பாக அந்த முகமது கவானை பத்தி அவங்களுடைய கூட அந்த சக அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, மூன்றாம் முகமது போய் தவறா செய்தி கொடுக்குறாங்க. இவர் இப்படிலாம் பண்றாரு. இதை கேட்ட மூன்றாம் முகமது என்ன பண்றாரு, முகமது கவானை கொலை செய்ய ஆணையிடுகிறார். அதே போல கொல்லப்படுகிறார். இதோட மூன்றாம் முகமதும் ஒரு ஆட்சியும் வீழ்ச்சி அடைய தொடங்கிறோம். ஓகேங்களா? அதே போல இந்த மூன்றாம் முகமதோட காலத்தின் போதுதான் நிகிரின் அப்படிங்கிற ரஷ்ய நாட்டு பயணி 1470 ஆண்டு நம்ம பாமனி பேரரசு ஆட்சிகளுக்கும் இந்தியா வரை இருந்திருப்பாரு. அதே போல 1526 ஆண்டு வாக்குல, சரிங்களா, முகலாயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்த அந்த காலத்துல நம்ம பாமனி பேரரசுடைய ஆட்சி காலமானது 5 சிற்றரசுகள் அந்த பகுதியில் பிரிஞ்சிருக்கும். சிற்றரசு பிரிஞ்சு 5 சாகி மரபை சேர்ந்த 5 ஆட்சியாளர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. என்னன்னு பாருங்க, பீஜப்பறை அடில் சாகி என்ற சாகி அரசரும், அகமது நகரை நிஜாம் சாகி என்ற ஆட்சியாளரும், பீடார் அப்படிங்கிற பரிஸ் சாகி என்ற ஆட்சியாளரும், பீடார இமத் சாகி அப்படிங்கிற ஆட்சியாளரும், கோல்கொண்டாவை குதுப் சாகி அப்படிங்கிற ஆட்சியாளரும் ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த ஷாகி வம்சத்து அரசரோட இந்த பாமனி பேரரசு முடிவு வரும். கடைசியா 1565 ஆண்டு தலைக்கோட்டை போர் அப்படின்னு ஒரு போர் நடக்கும். யாருக்கு இடையில, அந்த தக்கான சுல்தான்களுக்கும் விஜயநகர அரசர்களுக்கும் இடையே. இதனோட பாமனி பேரரசு முடிவுக்கு வரும். சரிங்களா? இந்த 5 வம்சங்களையே பாமனி அரசர்களையே மிக முக்கியமான இடம், மிக வலிமையான இடம் கேட்டா பீஜப்பூர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இதோட இந்த வகுப்பு முடிச்சுக்கிறோம். இதே போன்ற வேறு தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.